24 மணி நேரத்தில் பெரிய சம்பவம் நடக்கப் போகுது. எடப்பாடிக்கே க்ளூ இல்லை, உற்று நோக்கும் அரசியல் தலைகள். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழக அரசியலில் பெரிய புயல் அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அதிமுகவிற்குள் இந்த விவகாரம் பெரிய புயலை கிளப்பும் என்று கூறப்படுகிறது. பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அவரின் இந்த அறிவிப்பு பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிவிப்பில் இனியும் காத்திருப்பது சரியல்ல, சிலரின் துரோகத்தால் தான் கட்சி ஆரம்பித்தோம், துரோகம் செய்தவர்கள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் திருந்தவில்லை. அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் அதற்கு சாத்தியமில்லை என்று தெரிந்துவிட்டது. இனியும் காத்திருப்பது சரியல்ல, எங்களின் வழியில் செல்கிறோம். ஆணவம் அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி போல் செயல்படுகிறார். டிசம்பரில் யாருடன் கூட்டணி என்று சொல்கிறோம், திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என எண்ணினோம், அதற்கு வாய்ப்பில்லை, நாங்கள் எங்கள் வழியில் செல்கிறோம். அமித்ஷாவின் பிளான் தோல்வி அடைந்துவிட்டது. என்டிஏ கூட்டணி தொடர்பாக அமித்ஷா போட்டிருந்த பிளான் தோல்வியில் முடிந்துவிட்டது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். இப்படிப்பட்ட நிலையில்தான் செப்டம்பர் 5ஆம் தேதி கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று செங்கோட்டையன் பேசியிருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 5இல் எனது கருத்தை பிரதிபலிக்கப் போகிறேன். கூட்டத்திற்கு யாரெல்லாம் வருவார்கள் என்பது எனக்கு தெரியாது. நேற்று கூட யாரையும் நான் அழைக்கவில்லை. 500 பேர் அவர்களாகத்தான் வந்தார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார். அதேபோல் நாளை மறுநாள் செங்கோட்டையன் நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்த பின் முன்னாள் எம்பி சத்யபாமா பேட்டியளித்துள்ளார். கடந்த 6 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. சில மாதங்களுக்கு முன் டெல்லி சென்ற அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இருமுறை சந்தித்தார். அப்போதே அவர் பாஜகவில் இணைய உள்ளார் என்ற பேச்சுக்கு வழிவகுத்தது. இடையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று பேச்சுகள் வந்தன. இந்த நிலையில்தான் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் வரும் 5ஆம் தேதி கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போகிறேன். என்ன பேசப் போகிறேன் என்பதை அறிய பொறுத்திருங்கள் என்று கூறியுள்ளார். அவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த பரபரப்புக்கு வலு சேர்க்கும் விதமாக கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வைத்துள்ளார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ள நிலையில் பாஜகவை சீண்டும் விதமாக பெரியார் புகைப்படத்தை செங்கோட்டையன் பயன்படுத்தியுள்ளதால் அவர் திமுக அல்லது தாவேகா பக்கம் செல்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.